முன்னுரை. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் இறை அன்பின் மகிழ்வோடு ஆண்டின் பொதுக்காலம் 28ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய வார்த்தை வழிபாடானது நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் இறைவனின் கரத்தை காணவும் அவரின் அரும் செயல்களை எண்ணி போற்றவும் நம்மை அழைக்கிறது. நன்றி மறப்பது நன்றென்று. பிறர் உனக்கு திணையளவு நன்மை செய்தால் அதை பனையளவாக கருதி பாராட்ட வேண்டும் என்று நீதி நூல்கள் கூறுகின்றன. பெற்றுக்கொண்ட உதவிக்கு குறைந்த கைமாறு எது என்றால் நன்றி என்ற வார்த்தைதான். வானங்களும் ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளும் பாடும் பறவைகளும் இறைவனின் மாட்சியை புகழ்வது போல நாமும் நன்றியோடு இறைவனின் மாட்சியை எடுத்தியம்புவோம். நம்பிக்கையோடு இக்கல்வாரி பலியில் பங்கெடுப்போம். வாருங்கள். சந்தோஷம் பெருகிடுதே சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே சந்நிதி காண்கையிலே. திருக்குறமே அருள் பொழியும் பலியிலே ஒருங்கிணைவோம் கரும் கோவிப்போம் உன்னருளே போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரும் கோவிப்போம் உன்னருளே போற்றுவோம். அவர் பெருமன்பே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்த முதலே அவர் பெருமன்பே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியல்ல உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரை, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியல்ல உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, இயேசுவின் மேல் தெளித்து நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவு, நானும் மறைபணிதனிலும் வெண்மையாவே. உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருகி ஆதியிலிருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். நானும் எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோக்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட எழுந்தும் வேலை கொண்ட இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டு இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக துதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, வீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் பலப்பட்டம் ஏற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்கவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் ஏறே. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவிரன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கடவுளின் அடியவரான எலிசாவின் வார்த்தைகளை கேட்டு யோர்தானில் மூழ்கி எழுந்த நாமான் தொழுநோய் நீங்கி நலம் பெறுகிறார். இஸ்ரேலின் கடவுளை வாழும் கடவுளாக அறிக்கையிடும் அவர் அந்நாட்டு மண்ணை தன்னோடு எடுத்துச் செல்கிறார் என்கின்ற முதல் வாசகத்துக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நாமான் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். இயல் 5 இறைவாக்கியங்கள் 14 17 முடிய. அந்நாட்களில் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவருடன் திரும்பி வந்து, இஸ்ரேலரை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணிபுரியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும். ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், 2 கழுதை பொழுதி அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்துச் செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். 2ஆம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் சபை கண்காணிப்பாளர் தீமோத்தேயு தன்னுடைய திருச்சபைக்கு அடிக்கடி நினைவுறுத்த வேண்டிய 2 காரியங்களை குறித்து நினைவுறுத்துகின்றார். 1, இயேசு உயிர்த்தார் என்னும் நற்செய்தியையும், 2, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்பகத்தன்மையையும் என்று எடுத்து எம்புகின்ற 2ஆம் வாசகத்துக்கு செவிமடுப்போம். 2ஆம் வாசகம். கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 2 இறை வாக்கியங்கள் 8 முதல் 13 முடிய. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள்.
இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகின்றேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் நம்பத்தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லா சூழலிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 17 இறை வாக்கியங்கள் 11 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்கள் குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஓர் சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கே புகழ். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடித்தமானவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 28ஆம் ஞாயிறு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய மறையுரையின் மைய கருத்து, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நன்றி மறப்பது நன்றன்று, செய் நன்றி மறந்தாருக்கு உய்வில்லை என்று நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நன்றி உள்ளவர்களாக வாழ இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. தேர்வு எழுதும் பொழுது, கடவுளே நான் நல்ல முறையில் பரீட்சை எழுதணும் என்று வேண்டிக் கொள்கிற எத்தனை பேர் கடவுளுக்கு திரும்பி வந்து நன்றி செலுத்தி இருக்கிறார்கள்? அல்லது திருப்பலி கருத்துக்களை நிறைவேற்றுகிற பொழுது குடும்ப நலனுக்காக, உடல் நலனுக்காக என்று எழுதி வைக்கிற நாம்
எத்தனை பேர் நன்றி காணிக்கையாக நன்றி திருப்பலியை வைக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போம். இறைவன் இன்றைக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ அழைப்பு விடுக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிற பொழுது 6ஆம் நாட்டு அரசனின் படைத்தலைவன் நாமான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். எனவே அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். அவர் எலியா இறைவாக்கினரை பார்க்கிறார். எலியா இறைவாக்கினர் தொட்டு குணப்படுத்துவார் என்று எண்ணினார். கூட அமர வைத்து எப்படி இந்த தொழுநோய் வந்தது என்று அதை பற்றி கேள்வி கேட்பார் என்று எண்ணுகிறார். ஆனால் விளைவோ அவரை போய் ஆற்றிலே குளிக்க சொல்லுகிறார், யோர்தான் ஆற்றிலே குளிக்க சொல்லுகிறார். இதை கேட்டவுடன் அவர் மனம் வருந்தினாலும் அவர் சொல்லுகிறார் என்று நம்பி செல்கிறார், குணமாகிறார், மீண்டுமாக வந்து நன்றி செலுத்துகிறார். ஆக இன்றைக்கு அவருடைய உடலை தொடவில்லை, மாறாக அவருடைய உள்ளத்தை தொட்டு குணப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து 10 தொழுநோயாளர்களை குணப்படுத்துகிற நிகழ்வை பார்க்கிறோம். இவர்கள் 10 பேருமே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தொடுதலினால் குணமடைந்ததை ஏற்கனவே கேட்டிருக்கிறார்கள். பார்வையற்றோரை தொட்டு குணப்படுத்திய இயேசு கிறிஸ்து, ஊமையானவனை தொட்டு குணப்படுத்திய இயேசு கிறிஸ்து, இரத்த போக்கினால் அவதியுற்ற பெண் தொட்டவுடனே குணமானதை கேட்ட இவர்கள், இறந்தவரை தொட்டு குணப்படுத்திய இயேசு கிறிஸ்து தன்னையும் தொடுவார் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உடலால் அவர்களை தொடவில்லை, மாறாக உள்ளத்தால் அவர்களை தொடுகிறார், வார்த்தையால் அவர்களை தொடுகிறார். மத்தேயு எழுதுகிற நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது அவர் புதுமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். ஆனால் இன்று வாசிக்கப்படுகிற அந்த லூக்கா நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தியாளர் புதுமைக்கு பின் நடக்கிற நிகழ்வு, புதுமைக்கு பின் நடக்கிற உரையாடல், மனமாற்றம், இவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவராக இருக்கிறார். இங்கே 2 பிரச்சனைகள் முன்வைக்கப்படுகின்றன. முதலாவதாக சமாரியர், இரண்டாவது அவர் தொழுநோயாளி. யார் இந்த சமாரியர்? சமாரியர்கள் கலப்பின மக்கள். அசிரியர்களுக்கும் யூதர்களுக்கும் பிறந்தவர்கள்தான் இந்த சமாரியர்கள். இவர்கள் தங்கிய இடம்தான் சமாரிய பகுதி. 2 அரசர் 17:24 இவ்வாறு காண்கின்றோம். பாபிலோன், கூத்தா, அவ்வா, ஆமாத்து, செபர்வையும் ஆகியவற்றினின்று அசீரிய மன்னன் ஆள்களை கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு பதிலாக சமாரிய நகர்களில் குடியேற்றினான். அவர்கள் சமாரியாவை உரிமையாக கொண்டு அதன் நகர்களில் வாழ்ந்து வந்தனர். இரண்டாவதாக சமாரியர் பெயரை கூட உச்சரிக்க யூதர்கள் குற்றம் காட்டினார்கள். லூக்கா நற்செய்தியிலே இயல் 10 இறைவாக்கியம் 37 யார் அவர் என்று கேட்ட பொழுது சமாரியர் என்று வார்த்தையை பயன்படுத்தாமல் இவ்வாறு அவர் சொல்லுகிறார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்றார். இரண்டாவது பிரச்சனை தொழுநோயாளி. தொழுநோயால் குணமடைந்தவர்கள் மொத்தம் 2 பேர்தான். முதலாவதாக மூசையின் சகோதரி மிரியம், இரண்டாவதாக இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கப்பட்ட நாமான். இவர்கள் மட்டுமே தொழுநோயால் முழுமையாக குணமடைந்தவர்கள். கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நற்செய்தியிலே ஒரு தொழுநோயாளியை குணமாகிறார். மெசியா என்பவர் வருவார், அவர் தொழுநோயாளிகளையும் குணமாக்குவார் என்று படித்த காரணத்தினால் யார் அந்த மெசியா என்ற அறிகுறி கேட்ட பொழுது இறைவன் தன்னுடைய செயல்களினால் நானே அந்த மெசியா என்று அறிவிக்கின்றார். இந்த உலகிலே தான் குணமடைந்ததுக்கு நன்றி செலுத்திய அந்த ஒரு சமாரியரை போல இந்த உலகில் நாமும் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துகிறதை அடிப்படையாக கொண்டு 3 வகையாக மக்களை பிரிக்கலாம். முதலாவதாக கிடைத்த நன்றிக்காக நன்றி சொல்லுவர். புதிய ஏற்பாட்டிலே அறிவற்ற செல்வனும் இன்றைக்கு குணமாகியும் திரும்பி வந்து நன்றி செலுத்தாத 9 தொழுநோயாளிகளும் இந்த உலகில் பார்க்கிற பொழுது இப்படிப்பட்டவர்களும் வாழத்தான் செய்கிறார்கள். பெற்ற நன்றிக்காக நன்றியே கூறாதவர்கள். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, நமது சிறு வயதிலிருந்தே பெற்று வளர்த்து எடுத்த பெற்றோருக்கு நன்றி கடனாக முதிய வயதிலே அவர்களுக்கு உதவி செய்ய மனமில்லாமல் இருக்கும் பிள்ளைகள், பெற்றோரை சபிக்கின்ற அல்லது பெற்றோரை எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள், கண்டுகொள்ளாத பிள்ளைகள் இதற்கு உதாரணம். நீதிமொழிகள் இயல் 30 இறை வாக்கியம் 11 மற்றும் 17. தந்தையை சபிக்கிற தாயை வாழ்த்தாத மக்களும் உண்டு. தகப்பனை ஏளனம் செய்யும் கண்களையும்
வயது முதிர்ந்த தாயை இகழும் விழிகளையும் இடுகாட்டு காக்கைகள் பிடுங்கட்டும், கழுகு குஞ்சுகள் தின்னட்டும். இரண்டாவது வகையானது தான் பெற்ற நன்மைக்காக நன்றி சொல்லுகிறவர்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே தான் குணமான உடனே திரும்பி வந்து நன்றி செலுத்துகிறார். அதே போல இரத்தப்போக்கினால் பாதிப்படைந்த பெண் நன்றி செலுத்துகிறார். இவர்கள் அனைவருமே தாம் பெற்ற நன்மைக்காக நன்றி செலுத்துகிறவர்கள். இன்றைக்கும் நாம் ஏதாவது பெற்றுக்கொண்டோம் என்றால் நன்றி திருப்பலி ஒப்பு கொடுப்பதாக இருக்கட்டும், அல்லது இறைவா இந்த நாளுக்காக நன்றி என்று சொல்லி உறங்கும் முன் சொல்லுகிற ஜெபமாக இருக்கட்டும், இவை அனைத்துமே இதில் அடங்கும். மூன்றாவது, எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துதல். நமக்கு என்ன நடந்தாலும் அதற்காக நன்றி செலுத்துதல். ஒரு மாமியார் பார்த்தீங்கன்னா ஒரு பங்குசாமியார்ட்ட வந்து, என் மருமக என்ன சைக்கலாஜிக்கலாக கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு. இது என்னடா புது கொடுமையா இருக்கு, என்னம்மா எனக்கு புரியலையே அப்படின்னு. ஒன்றும் இல்லை ஃபாதர், என் மருமக ஒரு கிளி ஒன்று வளர்க்குறா ஃபாதர். அந்த கிளி நாங்கிட்டு வெளியே வரும்போதெல்லாம் நீ செத்துப்போ, நீ செத்துப்போ, நீ ஏன் உசுரோட இருக்க, செத்துப்போன்னு என்னை பார்த்து சொல்லுது ஃபாதர். அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா. அதுக்கு ஃபாதர் சொன்னாரு, அது ஆண் கிளியா பெண் கிளியாம்மா அப்படின்னு. அது பெண் கிளி ஃபாதர் அப்படின்னு. என்கிட்ட ஒரு ஆண் கிளி இருக்கு, நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கிளியை கொண்டு போய் அந்த கிளியோட விட்டீங்கன்னா ரெண்டும் இணையும், அதனால அந்த வார்த்தையே மறந்து போயிடும் அப்படின்னு பங்குசாமியார் சொல்ல அந்த அம்மா எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போன 2வது நாளே கொண்டு வந்து திரும்பி கொடுத்துட்டாங்க. ஏம்மா பிரச்சனை சால்வ் ஆயிருச்சா அப்படின்னு ஃபாதர் கேட்டார். இல்லை ஃபாதர், அதை விட ரொம்ப தான் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் தான் ஆச்சு. என்னம்மா ஆச்சு? ஆமா ஃபாதர், என் மருமக கிளியாவது நீ செத்துப்போன்னு தான் சொன்னிச்சு. அது சொன்ன அடுத்த செகண்டே உங்க கிளி, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும், நீ செத்துப்போ ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும், நீ செத்துப்போ ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் சொல்லும் போது என் உசுரே போயிருது ஃபாதர் அப்படின்னாங்க. இந்த உலகிலே நமக்கு மற்றவர்களை வசைப்பாடுவதற்கு தான் தெரிகிறதே தவிர இறைவனுக்கு நன்றி சொல்லவோ மற்றவருடைய திறமையை புகழ்வதற்கோ வார்த்தைகள் வரமாட்டேங்கிறது. இன்றைய பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது நோவா, ஆபிரகாம், யோசேப்பு இவர்கள் அனைவருமே எல்லா சூழ்நிலைகளும் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அனைத்தும் இறைவனுக்கே என்று சொல்லி நன்றி செலுத்திய ஒரு முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது இயேசு, மரியாள், திருத்தூதரான பவுல் இவர்கள் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார்கள். 1 தெசலோனிக்கர் 5:18 இவ்வாறு சொல்லுகிறது, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. ஆக நாம் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் நன்றி செலுத்தி இருக்கிறார். ஆண்டவரே, குழந்தைகளை வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். 5000 பேருக்கு உணவளிக்கும் முன் அவர் நன்றி செலுத்துகிறார். ராவுணவின் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி என்று சொல்லி நன்றி செலுத்துகிறார். திருப்பலியிலே தொடக்க உரை 4 பார்க்கிற பொழுது, ஆண்டவரே எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையால்தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இவர் வழியாக என்ற பாடல் கூட நன்றி பாடல்தான். எனவே ஒவ்வொரு திருப்பலியும் நன்றி பலியாக மாறுகிறது. நாம் பெற்ற நன்மைக்காக நன்றி கூறாதவன் இலி பிறவி, பெற்ற நன்மைக்காக நன்றி கூறுபவன் மனித பிறவி, நன்றி எல்லா சூழ்நிலையிலும் கூறுபவன் தெய்வ பிறவி. இதிலே நாம் யார்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். திருப்பாடல் 118 வசனம் 1. நம்பிக்கை தரும் கடவுள் உங்களை எல்லா மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் சந்தோஷத்தால் நிரப்புவாராக. படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூயாவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், தன்னை மறியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியை நம்புகிறேன். தாத்தோரின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார்,
எழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் நம்பிடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாதை நிலவர் துணை வேண்டுகிறேன். பாதை மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வே உறுதியுடனே நம்புகிறேன். இறைவா, நீர் எனக்கு செவி சாய்த்தீர், ஏனெனில் நான் கூப்பிட்டேன். செவி சாய்க்கிற இறைவனிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக. நல்லாயனாம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அதே நம்பிக்கையில் எங்களை நல்ல முறையில் வழிநடத்தவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் பேறு பெற்றவர். உங்களுள் தலைவனாய் இருக்க விரும்புபவன் முதலில் பணியாளனாய் இருக்கட்டும் என்று மொழிந்த இயேசுவே, எங்கள் நாட்டை ஆளும் அனைத்து துறையினை சார்ந்த தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களை மன்றாடுகின்றோம். நீர் மிக சிறந்த அரசராய் மந்தையை பேணி காத்தது போல நாட்டை ஆளும் தலைவர்களும் தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படவும், மக்களை நல்வழி பல நல்ல துறைகளை வகுத்து நாட்டை மென்மேலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லவும், மேலும் உலகில் பல நாடுகளுக்கு இடையே நடைபெறும் போர்கள் முடிவுக்கு வந்து உலகெங்கும் அமைதியும் சமாதானமும் நிறைந்த நல்லாட்சி மலர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே. இறைவா, உம்முடைய அடையவர்களாகிய நாங்கள் இறைவாக்கினர் எலிசா போல் அதிகாரத்திற்கு அஞ்சாதவர்களாகவும் பணத்திற்கு மலிவான கருத்தியல்களுக்கும் விலை போகாதவர்களாகவும் வாழ வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உம்மை கண்டு கொள்வதிலும் உம்மை நோக்கி திரும்பி வருவதிலும் தான் எங்கள் பாதையின் இலக்கு அமைந்துள்ளது என்பதை நாங்கள் அறிந்து, வாழ்வின் குறுகிய காலத்தை அறிந்து ஞானமிகு உள்ளத்துடன் உம்மை பற்றி கொள்ள வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். நற்செய்தி அறிவிப்பு பணிக்கென நீர் எமக்கு அளித்திருக்கிற தகவல் தொடர்பு ஊடகமாகிய மாதா தொலைக்காட்சிக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்தொலைக்காட்சியில் பணியாற்றும் ஆயர்கள், குருக்கள் மற்றும் அனைத்து ஊடக பணியாளர்களையும் நிறைவாய் ஆசிர்வதித்து உம் அருட்கரத்தால் தாங்கி வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை பாதுகாத்தருளும். இரக்கமே உருவான அன்பு இறைவா, நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்துள்ள எங்களுடைய மன்றாட்டுக்களை கேட்டு என்றும் எங்களை உம்முடைய சிறகுகளின் நிழலில் வைத்தருளும். இதன் வழியாக நாங்கள் உமக்கு என்றும் நன்றியுள்ளவர்களாக இருப்போமாக.
கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்னை கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்னைதானே கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னைதானே கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறனனைத்தும் மனம் வேளும் ஆசைகள் ஒவ்வொன்றும். சிந்தனை சொல் செயல் திறனனைத்தும் மனம் வேளும் ஆசைகள் ஒவ்வொன்றும். ஒரு துளி நீரால் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளர் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பலியால் விண்ணகமாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேதான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தேர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றியத்தில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இங்கே கூடியுள்ள நம்மையும் நமது குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைக்கு எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் நோயுமின்றி நல்ல உடலுள்ள சுகத்தோடு இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே எம்மேலிருக்கும் பயம் உலகின் பாவம் போக்கும். இறைவனின் செம்மறியே எம்மேலிருக்கும் பயம் உலகின் பாவம் போக்கும். இறைவனின் செம்மறியே ஏமக்கள் அமைதி அருளும். ஏமக்கள் அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வாழ்வும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவா. என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. சம்பதயாவும் என் தேவையாவும் நீதாய் நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. பானாலெல்லாம் மேலேண்டுமே பலந்திடனாலும் மறந்தேண்டுமே. பானாலெல்லாம் மேலேண்டுமே பலந்திடனாலும் மறந்தேண்டுமே. வாழ்வாய் வழியா நிறைந்திட வருவாய். சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாய் உள்ளம் வருவாய். போல நிலைக்கும் நன்மை
அறிவேனே அறிவேனே இறைவா, உன்னை போல நானும் பிறரென்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் மருள் வேண்டுமே, வளர்ந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் மருள் வேண்டுமே, வளர்ந்திட நாளும் துணை வேண்டுமே. நிறைவாய் நினைவாய் வாழ்வினில் வருவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மகிழுதம்மா, உயர் கரைகள் நுழையுதம்மா, உள்ளம் தொழுதம்மா, உந்தன் தாய்மை நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. பாதையிலே மனம் பாலுமை தேடுதம்மா, தாயனும் பாதையிலே மனம் பாலுமை தேடுதம்மா. வேண்ட பாயம் போற்றும் முந்தன் பாதம் பணிந்திடவே அம்மா, இதயம் மகிழுதம்மா, உயர் தாரைகள் மறையுதம்மா, உள்ளம் தொழுதம்மா.